மை நேம் அப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பு சேட்டா, எப்போதான் சமையல் பண்ணுறீங்க அக்கா? கேப்பில் கெடா வெட்டிடுவோம்ல நாங்கள். சிம்பிளாக முடிச்சுக்கிறது தான் தம்பி. நம்ம என்ன சாம்பார் புளிக்குழம்பு விதமாக வைக்க போகிறோம்? ஏதோ ஒரு குழம்பு வைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? 1 மணி நேரம் ஆகுமா அதிகபட்சம்? அவ்வளோதான். கடன்னு கொஞ்சம் லைவ் போட்டோம்னா கொஞ்சம் நெருக்கலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வர்றாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு தான் அக்கா ஆர்வமாக ஓயாமல் லைவ் போடுறேன். ஓகேவா? அதனால் அக்காவுக்கு வேலை இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டியோ? ஓகே. துணி அலசுறப்போ தம்பிமார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சோப்பு போடுவேன், ஒருத்தன் வந்து துணியை காய போடுவான், ஒருத்தன் வந்து காஞ்ச துணியை மடித்து வைப்பான், மாமா துணி அலசுவாங்க, குடும்பத்தோடு துணி அலசுவோம். எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு 3 நாளைக்கு ஒருக்க தான் துணி அலசுவோம். எவ்வளோ பேர் இருக்கோம் வீட்டில்? அப்போ துணி டெய்லி அலச முடியாது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து குறுக்கு வலி இருக்குது பார்த்துக்கோ. அதனால் துணி அலசுகிற அன்னைக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் சமையல் வேலையும் பாத்திரம் தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். ஓகேவா குருத்தம்பி? சாப்பிடலை தேவி அக்கா, இனிமே தான். சித்தி மோசமான நிலமையில தான் இருக்காங்களா? ஓகே, 3 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். மோசமான நிலமையில தான் இருக்காங்களா? என்ன ஆச்சு அருள்? சொல்லவே இல்லை. சித்திக்கு என்ன பண்ணுது? என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்களா? ஹவ்வி சாவடியம்மா லெக்கு சரியாயிடுச்சு. பரவாயில்ல அப்பு சேட்டா, கொஞ்சம் வலி இருக்குது. அப்பு வணக்கம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு குரு தம்பி கேட்குறாங்க. லைக் போட்டாச்சு. குட் நைட் சிஸ்டர், தேங்க்யூ. சந்துரு தம்பி, என்ன சாப்பாடு? கரெக்ட் நாத்தனாரே, அதான் நல்லது. ஆமாம் நாத்தனாரே, கொசு வந்து விட்டது, என்ன பண்ணுறது? இந்த கொசு தொல்லைக்கு என்ன மருந்து? தேவி ஹாய் சொல்கிறாங்க. கோமதி மைனி, ஓகே. லிட்டில் ஹார்ட், எஸ் ஃபுட் ஆய், வாட் அபவுட் யூ? யூ சுகமானோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குரு தம்பியை. செல்வதுரை, ஹாய் ஃப்ரம் திருவண்ணாமலை ஜுவல்லரி ஷாப், நைஸ் மீட் யூ. ஓகே பிரதர். செல்வதுரை பிரதர், திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறீங்க. ஓகே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், இரவு வணக்கம். உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? செல்வதுரை பிரதர், ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் பிரதர். இரவு என்ன சாப்பாடு செல்வதுரை பிரதர் வீட்டில்? புதுசாக வந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைவ் பார்த்துட்ருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சா நாத்தனாரே? என்ன சமையல்? வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அண்ணி இரவு வணக்கம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு குரு தம்பி கேட்குறான். புதுசாக வர்றாங்கப்பா. எது புரியல? எது சிக்மா கேலா? ஹாய் எம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பேர் வாசிக்க தெரிலம்மா, மன்னிச்சுக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? திவ்யா நாத்தனாரே சாப்பிட்டீங்களான்னு குரு கேட்குறான். அருளண்ணா வணக்கம், சாப்பிட்டீங்களான்னு குரு கேட்குறான். வாட் சர்ஜரி சேச்சி? வாட் சர்ஜரியா? சர்ஜரிலாம் ஒன்றும் இல்லை அப்பு சேட்டா. திவ்யா, குரு ப்ரோ, கோமதி சிஸ்டர் ஹாய் சொல்கிறாங்க. தேவ்பிரியா சிஸ்டர், தங்கச்சி 10வது லைக் பண்ணிட்டேன். தேங்க்யூ. காதரனே சாப்பிட்டீங்களா? இப்படி ஒரு நாளைக்கு 4 வாட்டி லைவுக்கு வந்தால் டக்குன்னு உருவம். தங்கச்சி, செல்வி தங்கச்சி, ஒவ்வொரு வேலைக்கும் ஆள் போட்டுருவோமா? ஓகேண்ணே, அண்ணன் சொல்லிட்டீங்கள, போட்டுருவோம். ஒரு ஆள் வேலைக்கு போட்டுருவோம். ஹாஸ்பிட்டல் இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றான் அருள் தம்பி. அப்படியா? என்ன பண்ணுது சித்தி? உடம்புக்கு என்ன பண்ணுது? மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்கிற அருள். தேவி அண்ணி என்ன சமையல்? சாப்பிட்டீங்களா அப்படின்னு குரு தம்பி கேட்குறான். காதரண்ணா வணக்கம்ன்றாங்க. தேவ்பிரியா சிஸ்டர், நாகராஜ் தம்பி ஹாய். அக்கா வாங்க தம்பி, என்ன சமைச்ச? என்ன சாப்பாடு? எங்கே இருக்க? தங்கச்சி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஃபோன் பண்ணாங்களா? காட்டுக்கு திருப்பியும் போனாங்களா? அம்மா உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல, காட்டுக்கு போயிட்டு தான்